வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இன்னும் பார்க்குற மூவி வந்து இமேஜினரி 2024 ரிலீஸான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறது வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ஸ்மென் லாட் கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஜெசிகா. ஓகேங்களா, ஒரு விமன். அவங்க வந்து இந்த ஸ்டோரிலாம் ரைட் பண்ணுவாங்க, கார்ட்டூன் ஸ்டோரிஸ்லாம். அதில் வந்து சைமன் த ஸ்பைடர்னு சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேரக்டர். அதை வச்சு அவங்க ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸ்ன்ற ஒருத்தர். மேக்ஸை வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ். பட் மேக்ஸ்க்கு வந்து இவங்க செகண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா, அண்ட் வந்து மேக்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ஒரு லைஃப் இருந்திருக்கு. அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மென்டலாக டிசார்டர் ஆகிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. தென் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பெரிய பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணோட பேர் வந்து டெய்லர், சின்ன பொண்ணோட பேர் வந்து ஆலிஸ். ஆலிஸ் வந்து நம்ம ஜெசிகா கூட நல்லா செட் ஆகிட்டாங்க. ஆனால் டெய்லருக்கும் வந்து ஆலிஸ்க்கும் வந்து அப்போ வந்து லைட்டாக ஒரு மோதல் நடக்கும். ஏன்னா டீனேஜ் பொண்ணு இல்லை, ஸோ அவளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகாவோட சைல்டுஹுட்ல அவங்க வளர்ந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணி அவங்க எல்லாமே குடியேறாங்க. ஜெசிகாவுக்கு ஒரு அப்பா இருக்காரு. சின்ன வயசுல நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால, ஒரு பெரிய பேக் ஸ்டோரியால அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து நம்ம ஜெசிகா போயிடுறாங்க. தென் அங்கே வந்து அப்பாவை பார்த்துக்க போகலாம் கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா ஆலிஸ், அவளுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு டெடி பேர் கிடைக்குது. அந்த டெடி பேருக்கு வந்து அந்த டெடி பேரோட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. ஓகேங்களா, ஃப்ரெண்ட் ஆகிட்டு விளையாடவும் ஆரம்பிச்சிடறா. ஆனால் அந்த டெடி பேர் கிட்ட வந்து இவ பேசவும் ஆரம்பிக்கிறா. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த டெடி பேரோட. அந்த டெடி பேருக்கு வந்து சான்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிடறா. வச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட் வந்து போக 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 ரொம்ப அதிகமாகுது. அந்த பாண்டே வந்து நம்ம ஜெசிகாவுக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெடி பேர் கிட்ட பேசுறதும் அந்த டெடி பேர் வந்து உண்மையாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நினச்சிட்டு இருக்கா. ஓகேங்களா, அண்ட் இது வந்து ரொம்ப நாள் வந்து போயிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் வந்து நிறைய டூ திங்ஸ் வந்து எழுதி வைக்கிறாங்க. அந்த டெடி பேர் வந்து ஆலிஸ் கிட்ட சொன்ன மாதிரி, இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணு, இந்த விஷயம் பண்ணால் உனக்கு எல்லாரும் மற்றவங்க வந்து உன்னை வெறுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணு, ஒன்று நீ ஹர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்க இந்த சமயத்தில் அப்போதான் தெரிய வருது, இந்த மாதிரி ஆலிஸ் வந்து இந்த டெடிபேர் கூட அடிக்ட் ஆகிட்டு இந்த டெடிபேரோட சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்து நம்ம ஆலிஸை வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் ஆலிஸை வந்து பேச விட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் ஆலிஸ் பேசுகிறா. ஆலிஸ் அமைதியாக இருக்கும்போது இன்னொரு வாய்ஸும் கேட்குது. அதே மாதிரி அங்கே வந்து டெடிபேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜெசிகா கிட்ட காட்டும்போது டெடிபேரே இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன டெடி பேர் எங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜெசிகாவுக்கு ஒரே சந்தேகம். அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோ அதுலேயுமே இல்லை, டாக்டர் காமிச்ச வீடியோ டாக்குமெண்ட்ரிலையுமே இல்லை. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது, சைல்டுஹுட்டில் இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ட்ராமா நடந்திருக்கு. அந்த ட்ராமாவில் இவங்களை காப்பாற்றும் போது நம்ம ஜெசிகாவோட அப்பாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அடிபட்டு அது வந்து இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஓகேங்களா, ஸோ வந்து அப்போ தான் நம்ம ஜெசிகாவுக்கு தெரிய வருது, நமக்கு நடந்த அதே விஷயம் தான் நம்மளோட வளர்ப்பு பொண்ணுக்கும் நடக்குது. ஸோ எனக்கு வந்து அதே இமேஜினரி ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணுக்கும் வந்து வந்துட்டு இருக்கான். ஸோ வந்து ஒரே இமேஜினரி ஃப்ரெண்ட் பட் பர்சன் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோடனே இது எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்தில் கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இமேஜினேஷனாக ஒரு வால் இருக்கும், வால் ஒரு டோர் இருக்கும், ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்குள்ளே வந்து நெவர் எவர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இமேஜினரி வேர்ல்டு அவங்க மைண்ட் வச்சு கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நேரத்தில் அந்த ஆலிசன் சின்ன பொண்ணை வந்து காணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம மேக்ஸ் வந்து வெளியே போயிட்டாரு, ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு மியூசிஷியன் வெளியே போயிட்டாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பொண்ணு வந்து நம்ம ஜெசிகாவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு போனதுக்கு காரணம் நீ தான், எங்கள் பழைய அம்மா இருந்தால் கூட எங்களை நல்லா பார்த்துருப்பாங்க, உன்னால தான் இவ்வளோ பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம ஆலிஸ் வந்து அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே அவங்களும் டெய்லரும் உள்ளே போயிட்டு காப்பாற்றினாங்களா இல்லையா ஆலிஸை கடைசியில். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தில் இருக்காது. இந்த படம் வந்து உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இமேஜினரி அந்த படத்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட எல்லா மூமெண்ட்ஸுமே நகரும். ஏன்னா ஜெசிகாவுக்கு வந்து அதே இமேஜினேஷன் தான் ஆலிஸ்க்கும் வருது. பட் அவங்கக்கிட்ட அந்த டால் இருந்தது, இவங்ககிட்ட அந்த டால் இல்லை. ஆனால் நம்ம ஜெசிகாவுக்கு இவங்ககிட்ட அந்த டால் இருந்த மாதிரியும் அந்த டால் மூலியமாக தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட இமேஜினேஷன் தான் அப்படியே கேரி ஆகினா இருக்குது. ஆனால் நம்ம ஆலிஸ்க்கு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது யார் என்ன, அப்புறம் வந்து எப்படி இந்த பிரச்சனைகளை முடிச்சாங்க, அப்புறம் வந்து இந்த டாட்டர் அண்ட் மதருக்குள்ள பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸு. எனக்கு வந்து பிடிச்சிருந்து இந்த படம். ஒன்றும் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸாக கொண்டு வந்துருக்கலாம். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ வந்து சுமாராக முடிச்ச மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரில்லிங்காக முடிச்சிருக்குன்னா, பட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மற்றபடி ஒரு டீசெண்டான ஃபிலிம் தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 டாலர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.